சூப்பர் பாண்டியண்ணா. சரியா முத்துக்குமாரு, நீ எங்கேயும் போய் எதுவும் பண்ணாத. மொத்தத்தில் கலவரம் வந்தாதான் விடிவு வரும். நீ போய் எங்கேயும் கலவரம் பண்ணண்டா முத்துக்குமாரு, பேசாம இரு. போறியா எல்லா பிள்ளைகிட்டையும் எல்லார்கிட்டையும் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துட்டு வந்துரு. ஓகேவா? எங்கேயும் போய் என்னை பிரச்சனை பண்ணாத, அவ்வளோதான் சொல்லி. நம்ம லைவுக்கு 4 நல்ல நண்பர்கள் வந்தால் போதும். பேசிக்கிட்டு இருக்கேன். முத்துக்குமார் சகோ, இதோட விட்டு விடவும். பாண்டியனா சொல்கிறாங்களா, கேளு முத்துக்குமார். ஓகேவா? அது யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சுக்கிட்டுல, அது போதும் எனக்கு. ஏன்னா ஒன்றை பேரை தான் சொல்லி முத்துக்குமார் உங்களை தான் நாங்கள் பார்த்தேன்னு தான் சொல்லிச்சு. சரியா இல்லையா? எனி டைம் லைவ்ல வரோம். அது என்ன ஆச்சு? கிறிஸ்டல் ரெசிபி வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லை சிந்து, என்ன ப்ராப்ளம்னா அங்கே ஒரு ஒரு நம்ம லைவுக்கு ஒரு பிள்ளை வந்தது, நல்லா கமெண்ட் போட்டுட்டு இருந்து, சேனல் வச்சுருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. பிரச்சனை நமக்கு வேண்டாம். பாண்டியன்னா அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் முத்துமார்கிட்ட. என்னத்துக்கு அந்த பிரச்சனை நமக்கு அப்படின்னு. அப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கன்னுச்சு, நானும் ஓகேன்னு சப்போர்ட் பண்ணேன். அப்புறம் நம்ம லைவுக்கு ரெகுலராக எந்த டைம் லைவ் போட்டாலும் வரும், வந்து கமெண்ட் போடும். எல்லாம் இருக்கிறவங்க கிட்டலாம் அது சப்போர்ட்டு கேட்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கமெண்ட்டும் பண்ணோம். எல்லாத்துலேயும் நல்லா விசாரிக்கும். திருப்பி ஒரு நாள் நம்ம லைவில் வந்து முத்துக்குமார்கிட்ட வந்து, முத்துக்குமார் அந்த லைவில் ஒன்றுங்களை பார்த்தீங்க அப்படின்னுச்சு. ஆமாம், நான் எல்லா லைவும் போவேன் அப்படின்னு நம்ம முத்துக்குமார் சொன்னாப்புல. ஆமாம், நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்தால் பார்த்துக்கொள்ளலாம். ஆமாம் பாண்டியன்னா, நம்மக்கிட்ட வந்தால் பார்த்துக்கலாம். இனிமேலாம் வந்து அந்த பிள்ளைன்னா நான் கண்டிப்பாக திட்டி விட்டுருவேண்ணா. இது அப்போது அதுக்கு பிறகு நான் வேறு லைவில் அவங்கள பார்க்குறேன் பாண்டியண்ணா. ஓகேவா? அப்போது என்ன ஆச்சுன்னாக்கி முத்துக்குமார்கிட்ட நல்லா விசாரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, அது உனங்களை நான் அந்த லைவில் பார்த்தேன். இப்போ முத்துக்குமார், ஆமாம் நான் எல்லா லைவுக்கும் போவேன் அப்படின்னு முத்துக்குமார் சொன்னாப்ல. அடுத்தால கமெண்ட் போடுது, அது இன்னாரும் லைவ் போட்டிருக்கா, நான் போகிறேன் நீ வரையலா அப்படின்னு கமெண்ட், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி அது கமெண்ட் போடுது. அந்தால நான் இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒருத்தங்க லைவில் இருந்து நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, அது தப்பு அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதோடு போயிட்டு அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கிறிஸ்டல் ரெசிபி. அம்மு, நான் கலவரம் பண்ண போகல அம்மு, கலவரம் பண்ணுற மாதிரி அங்கே போய் கதவு தூக்க போகிறேன் அம்மு. இது நமக்கு இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும், யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஓகேவா அம்மு? ஓகே முத்துக்குமார். நம்ம போகக்கூடாது முத்துக்குமார் சகோதரர் அப்படிங்கிறாங்க நம்ம பாண்டியண்ணா. இதுதான் நடந்தது கிறிஸ்டல் ரெசிபி, வேற ஒன்றுமே இல்லை. அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க கண்டினியூஸாக இருக்கிறாங்கன்னா அவங்கள குழப்பி விட்டு சண்டை பிடிச்சி அவங்கள துரத்துறதுக்குன்னே நிறைய பேர் வர்றாங்க. முத்துக்குமாரை பார்த்தால நீ என்ன நடந்துச்சு நம்ம லைவ்ல நின்றுட்டு. ஏன்னா அவங்க இருந்தால் அவங்களுக்கு அத்தனை 4 ஆட்கள் வரும். எல்லா மனிதர்களும் ஒன்று போல் இருப்பதில்லை, ஆனால் நாம் எப்போதும் நாமவே இருக்கலாம். ஓகே, அதுதான், அப்படிதான் நானும் இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இப்போ நம்ம லைவ்ல வந்து நீ பார்த்தால முத்துக்குமார், நீ எனக்கு இருந்தியான்னு தெரில. புதன்கிழமை, போன வாரம் புதன்கிழமை நடந்துச்சு. சரிங்கம்மா, சாப்பிட போகிறேம்மா. ஓகே பாண்டியண்ணா, போய் சாப்பிட்டுருவாங்க. போன வாரம் புதன்கிழமை இதே தான் நடந்துச்சு. நம்ம லைவ் வந்து நல்லா நிறைய பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்க மெனக்கெட்டு வந்து ஒரு ரெகுலராக வரக்கூடிய ஆள்கிட்ட வம்பிழுத்து சண்டை போட்டு அந்த அப்படி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. பாய். சாப்பிட்டாச்சா சிந்து? இன்னைக்கு என்ன சமையல்?